இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய அட்டகாசமான சைட் டிஷ்ஷு நம்மளோட இட்லி பொடி தான். இந்த சுட சுட இட்லிக்கு சுவையான இட்லி பொடி எப்படி சிம்பிளாகவும் அதே சமயத்தில் சுவையாகவும் செய்யலான்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு வாணலில் எண்ணெய் நல்லா சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். வெறும் 4 பொருட்கள் தான் நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். நல்லா கம உளுந்த பருப்பு வாசனை சூப்பராக வரும். இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம 3/4 டம்ளர் கடலைப்பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். 1 டம்ளர் உளுந்துக்கு 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு போதுமானதாக இருக்கும். இது 3லேருந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கான இட்லி பொடி தான் நான் அரைச்சிட்ருக்கேன். இதுவுமே நல்லா ப்ரௌன் கலரில் மாறட்டும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது இதையுமே நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தபடியாக நமக்கு எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வரமிளகாயை சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 வரமிளகாயை சேர்த்து வறுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் வறுத்தெடுத்தால் தான் நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது இதையுமே நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கலாம். ஸோ நல்லா கருவேப்பிலை சுருள வறுத்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வறுத்தெடுக்கிற மாதிரி பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது இதையுமே ஒரு தட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறணும். இது ஆறியதும் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்ற போகிறோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கை வச்சு பார்த்தாலே தெரியும் ஆறிடுச்சா இல்லையான்ட்டு. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்ததுன்னா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. நல்லா கொரகொரப்பு தன்மையோட நமக்கு மிளகாப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு காற்று போகாத டப்பாவில் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வாரத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதை நீங்கள் இட்லி தோசை உப்புமா கூடலாம் வந்து சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்கும். அதே போல் பொடி தோசை இட்லி பொடி இதுக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். நீங்களே பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப அதிகம் இல்லாமல் வெறும் 4 பொருட்கள் வச்சு நம்மளே வீட்டில் இட்லி பொடியை தயாரிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.